கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையிலே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நாளிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 51:17 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கொள்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது 51ஆம் சங்கீதம் ஒரு பாவ சங்கீர்த்தனத்தின் சங்கீதம்னு சொல்லலாம். தாவீது பாவம் செய்த பொழுது அவனை பாவத்திலிருந்து உணர்த்தி அவனை வெளிக்கொண்டு வரும்படி நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி அவனோடு பேசும் பொழுது அவன் பாவம் உணர்த்தப்பட்டவனாய் சொல்ற காரியத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு என்ன பலி பிடிக்கும், என்ன பலி ஆண்டவருக்கு பிடிக்கும்? பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது. அந்த காலத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு பல பலிகளை செலுத்துவார்கள். ஆடுகள், மாடுகள், புறாக்கள், பறவைகள் எல்லாம் பலி செலுத்தியிருக்காங்க. அந்த பலி செலுத்தி தான் பாவங்களை மன்னிப்பதில் முதல் வேலையாக அங்கே செய்யப்பட்டது. ஆண்டவர் தான் அவங்களுக்கு சட்டத்திட்டத்தை எழுதி கொடுத்திருந்தார். அதைத்தான் அவர் ஃபாலோ பண்ணி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட பாருங்க, இந்த தாவீது சொல்லும் பொழுது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்ன, தேவன் என்ன பலியை விரும்புகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான அவனுக்குள்ள கிரியை செய்யும் போது தான் தெரிய வருகிறது. சில சமயத்தில் பாவங்கள் செஞ்சுட்டு அவங்க மாட்டை பலி செலுத்திட்டு போயிடுவாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் பலி செலுத்துவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது இந்த பாருங்க, இந்த 51ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் பாவத்தில் உருவானேன், அதனால தான் நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்கிறான். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இடைப்பட்டபடினாலே தான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்டு அவன் சொல்கிற காரியத்தை நான் பார்க்கிறோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஏன்னா இவன் இருதயம் நொறுங்கி போய் கிடக்கிறான், நொறுங்கி போய் அவன் பேசிகிட்டு இருக்கிறான், கர்த்தர்கிட்ட அழுது மன்றாடி கொண்டிருக்கிறான். நான் ஒரு மோசமானவன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரித்தனால்தான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓ ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் உங்களுடைய ரட்சிப்பை கொடுங்க என்று சொல்லி கதறி அழுது கொண்டு இருக்கிறான். அவன் அழுது ஜெபிக்கிறதுனால அவன் சொல்லும்போது சொல்லலாம், அவருக்கு ஏற்கும் பலிகள் பாருங்க. தேவனுக்கு பிரியமான பலி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வச்சிருக்கிற பணமோ காசோ கொஞ்சம் காணிக்கை போட்டுறோம்னா எல்லாம் சரியாக இருப்பான். ஆண்டவருக்கு போய் மொத்தமாக காசு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார். ஏதோ லஞ்சம் கொடுத்து பண்ணுறது போல நம்ம நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. காத்தருக்கு காசு கொடுத்து பொருள் கொடுத்தெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டு பண்ணவர் அவர் தான். அவருக்கு எப்படிப்பட்ட காணிக்கையை கொடுப்பீர்கள்? சோதரம். உலகத்தில் படைத்த ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள், எப்படிப்பட்ட ஆலயத்தில் உட்கார வைப்பீங்க? அவர் உலகத்தில் நிரம்பி இருக்கிற ஆண்டவர். அவர் மேலே உட்கார்ந்து கால் நீட்டினா பூமி அவர் பாதப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் எதை விரும்புவார்? நாம் எதை அவருக்கு செலுத்த முடியும்? அப்போ அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா, அவன் சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளணும்னா நொறுங்குண்ட பாருங்க சொல்லப்பட்டிருக்குது, தேவ பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட உடைந்து போன உள்ளம். ஒரு உடைஞ்ச உள்ளத்தோடு நீ இயேசுகிட்ட வந்தா அந்த இயேசு உடனே நம்ம ஏற்றுக்கொள்வார். பாருங்க, நம்முடைய இருதயத்தின் காரியத்தை அவர் பார்க்குறார். மனுஷன் வெளியே வந்து அப்படி அதை உடைச்சி இதை உடைச்சி அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி ஒருக்காக மாட்டை கட் பண்ணி இதை செஞ்சு அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் உள்ள உடைக்கப்படலைன்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லியிருக்கு. இரத்த சிந்து இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னாலும் அதே பழைய ஏற்பாட்டில் தான் கர்த்தர் ஆவியானவர் ஏவும் பொழுது அந்த தாவீதை ஏவும் பொழுது அவன் சொல்கிறான், தேவனுக்கு விருப்பமான பலிகள். அப்படி ஒருவேளை பலிகள்லாம் இத்தனையும் ஆடு மாடு என்று வச்சுருக்கேன், நான் ஒரு ராஜா, எவ்வளோ வேணாலும் நான் கொடுப்பேன், எப்படி வேணாலும் நான் என்ன செய்வேன், நான் அங்கே பலி செலுத்துவேன். ஆனால் அது அவருக்கு பிரியமில்லை என்பதை தெரிந்து கொண்டான்.
அவன் தெரிந்து கொண்டு நீ பலியை விரும்புவதில்லை என்று அறிந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, தேவனே நறுங்கொண்டதுமான இதயத்தை புறக்க நொறுங்கி போய் வந்திருக்கிற உள்ளத்தை ஆண்டவர் புறம்பை தள்ள மாட்டார் என்பதை அறிந்து கொண்டான். இன்றைக்கு அருமையான சொல்ல பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறோம், நான் இதை கொடுத்தும் ஆண்டவர் இது பண்ணிடலாமா, அது அபிஷேகம் அந்த அபிஷேகம் பண்ணுவோம், இந்த அபிஷேகம் கடவுளுக்கு பண்ணால் சரியாயிடும், இதை செஞ்சால் சரியாயிடும், அந்த காரியம் பண்ணால் சரியாயிடும், இந்த காரியம் பண்ணால் சரியாயிடும் என்று பல காரியங்களை செய்வார்கள். பல காரியங்களை செஞ்சால் இது அந்த விளக்கு இந்த விளக்கு அந்த நெய் இந்த நெய் எல்லாமோ பண்ணி செஞ்சோம்னா நம்ம சரியாயிடும். ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் மனுஷன் ஏற்படுது. கர்த்தர் சொல்றது பாருங்க, கர்த்தர் ஆவியில் ஏற்பட்டு சொல்ல அந்த மனுஷன் சொல்றான், நொறுங்குண்ட இருதயம் நறுங்குண்ட ஆவி. நம்முடைய இருதயம் உடைந்து போன இருதயத்தோடு யாரெல்லாம் இயேசு நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார், மன்னிப்பை கொடுப்பார், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஸோ அதைத்தான் அங்கே வாசிக்கணும். அதனால இன்னைக்கு ஆண்டோடு போகும்போது உண்மையான உலகத்தை படைத்த ஆண்டோடு விரும்புகிறது நம்முடைய பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ நம்முடைய பொருட்களோ அல்ல. நான் உடைக்கிற தேங்காய் அல்ல. தேங்காய் எதுக்கு உடைக்கணும்னு நம்ம ஆளுக்கு தெரியல. தேங்காய் எதுக்கு உடைக்கணும்னா நம்மளை உடைச்சி காட்டினா வெள்ளையாக இருக்கும் தேங்காய் உடைக்கணும். அப்போது இதயத்தை உடைச்சி காட்டுறதுக்கு அடையாளம் தான் தேங்காய் உடைக்கணும். இதயத்தை உடைச்சி பார்த்தோம் பாருங்க, வெள்ளையாக இருதயம் இல்லை வெள்ளையாக இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் தேங்காய் உடைக்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் தேங்காய் உடைச்சிருவாங்க, இருதயம் உடையாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, இருதயம் நொறுங்கொள்ள வேண்டும், அது உடைக்கப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனை இருக்கலாம், இந்த காலவெளியிலே நீங்கள் இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையோ கொடுத்து ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. அவர் விரும்புகிறது நம்முடைய இருதயத்தை தான் விரும்புகிறார். இதயத்தின் விருப்பத்தை விரும்புகிறார், எண்ணங்களை விரும்புகிறார். வெள்ளையா இருக்கிறது போல தேங்காவை காட்டினா இருதயம் மாறிடாது. இப்படிதான் இருக்குன்னு காமிச்சு ஏமாத்திடலாம், வேற யாரையும் ஏமாத்தலாம். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்க, நம்ம இருதயத்தை பார்க்க, இதயத்தின் நிறைவுகளை பார்க்க, இருதயம் உடைக்கப்படும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதுபடினாலே இந்த நாளில் அருமையானவர்களே, நீங்கள் தாவீதை போல ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு நறுங்குண்ட ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இறை செய்வார், இந்த நாட்களில் ஆசீர்வதிப்பார். நீங்களும் இன்றைக்கு எப்படி ஜெபிக்கிறீங்க, இதையாக கொடுத்து ஆண்டோடைய ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. இருதயத்தை உடைந்து ஜெபிங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார், இந்த காலையில் செய்வார். அதை விட்டுட்டு நான் காணிக்க ஒழுங்காக கொடுக்குறேன், தசம்பாவம் ஒழுங்காக கொடுக்குறேன், எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறேன், அதனால ஆண்டவர் பிரியப்பட மாட்டார், அதனால நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒரு கொண்டாவே இருக்கிறதா மன்னிப்பார். உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். பரலோகத்தின் பிதாவே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துல ஆசீர்வதிங்க. இந்த நாட்களிலும் ஆண்டவரே பாரத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நொறுங்குண்ட அனுபவத்தை கொடுப்பீராக, அற்புதத்தை நடக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர் குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லா அற்புதம் நடக்கும்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க செபிக்கிறேன். நொறுங்குண்ட ஆவியோடு செபிக்கிற பிள்ளைகளாக மாற்றும். உங்களுக்கு பிரியமான ஜெபத்தை அவர் சொல்லிக் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இவர்களுடைய ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா அப்படின்னு அவர் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்வார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்க வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.